ஸ்பாட் ட்ரேடிங்கில் பையிங் செல்லிங் பண்ணக்குள்ள மார்க்கெட் லிமிட், ஸ்டாப் லிமிட், ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ், ஓசியோன்னு சொல்லி ஆப்ஷன் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் என்ன? ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ். சிலது பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்வான்ஸ், சிலது பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலாக செய்கிறது. நான் ஒன்று என்ன சொல்கிறேன், லிமிட்டோடன்னு சொன்னால் நீங்கள் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸில் தான் வாங்கணும், அப்படி ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸில் தான் விற்கணும்னு சொன்னால் லிமிட்டோட போடுவீங்க. இப்போ கரண்ட்டாக இருக்கிற ப்ரைஸை விட வேறொரு ப்ரைஸில் வாங்கணும், இல்லாடி வேறொரு ப்ரைஸில் விற்கணும்னா அந்த ப்ரைஸுக்கு லிமிட்டோட போட்டு வச்சா அது ரெடியாக இருக்கும். உங்களோட யூஎஸ்டிஎம் எவ்வளோக்கு வாங்க வச்சிங்களோ, அதாவது எந்த ஸ்டேபிள் காயின் வச்சிங்களோ அதுக்கு ரெடியாக இருக்கும். அவரத்து அந்த ப்ரைஸ் போகக்குள்ள எக்ஸிக்யூட் ஆயிடும். ஓகே, அது வாங்குறதா இருந்தாலும் சரி, விற்கிறதா இருந்தால் உங்களோட எவ்வளோ கோயினை நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்களோ அந்த கோயினை செல் ஆர்டர் போட்டு வச்சா, செல் ஆர்டர் போட்டு வைக்கணும். அதுதான் அந்த குறிப்பிட்ட ப்ரைஸுக்கு அது போனீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக விற்றுரும். மற்றது மார்க்கெட்டோடன்னு சொன்னால் நீங்கள் இன்னொரு ப்ரைஸில் இருக்காமல் இப்போ கரண்ட்டாக என்ன மார்க்கெட் ப்ரைஸில் இருக்கோ அதுக்கே கோயினை வாங்குறது விற்கிறது மார்க்கெட்டோட. நீங்கள் மார்க்கெட்டில் வச்சு நீங்கள் ஒரு கோயினை வாங்குவீங்கன்னா அவடத்தே எக்ஸிக்யூட் ஆயிடும். நீங்கள் மார்க்கெட்டில் வச்சு செல் பண்ணீங்களா அவடத்தே விற்றுப்பட்டுரும். அடுத்து ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் என்னன்னு சொன்னால், நீங்கள் ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஸ்டாப் லாஸ் போடாமல் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜில் நம்மளோட ஆர்டரை ஃபாலோ பண்ணிட்டு போகிற மாதிரி வைக்கலாம். இப்போ 5% ஃபாலோ பண்ணணும்னா இவடத்தை உங்களோட என்ட்ரி இருக்கணும்னா 5% ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும். என்ட்ரியிலேருந்து 5% கீழே வந்தால் ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும். ஆனால் என்ட்ரியிலேருந்து மார்க்கெட் 1% மேலே போனால் உங்களோட ஸ்டாப் லாஸும் மேலே 1% போகும். மார்க்கெட் கீழே வந்தால் அந்த 1% வச்சே ஃபாலோ பண்ணணும். ஓகே, அதாவது 5% மேலே ஏறின மாதிரியே ஃபாலோ பண்ணணும். இப்போ மார்க்கெட் 5% பம்ப் ஆகுதுன்னா உங்களோட ஸ்டாப் லாஸும் 5% மேலே போயிடும். மேலே போனால் உங்களோட என்ட்ரி ப்ரைஸ் அளவுக்கு வந்துடும். அதுக்கு பிறகு கீழே ஸ்டாப் லாஸ் அடிக்கக்குள்ள உண்மையாக -5% க்ளோஸ் ஆகுது. உங்களுக்கு என்ட்ரி ப்ரைஸ்லேயே க்ளோஸ் ஆகிற மாதிரி. அதாவது மேலே போனால் அப்படியே ஸ்டாப் லாஸ் மேலே ஃபாலோ பண்ணிட்டு போகும், கீழே வந்தால் அப்படியே நின்றும். அப்போ அந்த கீழே வர இடத்த ஸ்டாப் ஆகும். அடுத்தது ஓசியோன்னு சொல்கிறது ஒன் கேன்சல்ஸ் த ஆர்டர்னு சொல்லி, அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஓசியோ. சரி, இது என்னன்னு சொன்னால் ஒரே டைமில் ஸ்டாப் லாஸும் லிமிட் ஆர்டரும் போடுற. இது ரெண்டில் எது ஒன்று டச் ஆகுதோ, டச் ஆகின உடனே மற்றது இன்வெலிட் ஆயிரும். ஓகே, ரெண்டு பக்கமும் போட்டு வைக்கிறது. ஓகே, ஸோ இதுதான் இதெல்லாம் அட்வான்ஸாக பாவிக்கிறது. அதே மாதிரி நார்மலாக பிகினர் ட்ரேடர்ஸ் எல்லாம் எது பாவிப்பாங்கன்னு சொன்னால் லிமிட்டும் மார்க்கெட்டும் தான் அநேகமாக பாவிப்பாங்க. ஓகே, ஸோ லிமிட்டும் மார்க்கெட்டும் தான் நார்மலாக தேவைப்படுறது, மற்றதெல்லாம் அட்வான்ஸ் ட்ரேடர்ஸுக்கு. ஓகே, நீங்கள் இதில் எந்த ஃபீச்சர்ஸை வச்சு ட்ரேட் பண்ணுறேன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.